கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 60:5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். ஏன்னா உங்கள் இருதயம் பூரிக்க போகுது. ஏன்னா ஆண்டவர் நீங்கள் செய்கிற ஒரு அதிசயத்தை காணும் பொழுது இல்லையா, நீங்கள் நினையாத ஆசீர்வாதங்களை தேவனை நீ கொடுக்க போகிறா. நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அதிசயம் ஆண்டவர் செய்ய மாட்டாரா, நான் இப்படியே தான் வாழணுமா, எவ்வளவு நாள் காலங்கள் நான் இப்படியே கஷ்டத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் இன்றைக்கு உன் இருதயம் மகிழ்ந்திருக்கும்படியாய் பூரிக்கும்படியாய் செய்ய போகிறார். அதாவது அதிசயத்தினால நீங்கள் நினச்சி பார்க்காத ஆசீர்வாதத்தை இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நம்பிக்கையோடு அது நாளை துவங்குங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க திட்டமிட்டுட்டா யாரும் தடை செய்ய முடியாது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நிச்சயமாக அந்த அதிசயத்தை இன்றைக்கு நீங்கள் காண போகிறீங்க. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் செய்ய போகிறார். உங்களுக்கு தான் செய்ய போகிறார் மகளே. உனக்கு தான் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் மகளே. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. நிச்சயமாக என் தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.